இந்த வகுப்புக்கு வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரையும் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கி அநேகர் கேட்டுக்கொண்டீங்க, இதை நீங்கள் டீச் பண்ணுவீங்களா, கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு. ஒவ்வொரு சபையிலும் முடிஞ்ச பிறகு இது எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனாலேயே இதை டீச் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எப்படி நீங்கள் இதை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு டீச்சிங்க்கு நான் இந்த மெட்டீரியல் என்கிட்ட இருக்கும். நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு மெட்டீரியலோடு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இது எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். சரிங்களா? அதனால் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு விபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி, சண்டே கிளாஸ், சிறுவர் ஊழியம் இதை பயன்படுத்துவதற்கு ரொம்ப எளிதாக பிள்ளைகளை நல்ல கூட்டம் சேர்ப்பதற்கு, பிள்ளைகளை வரவழைப்பதற்கு இது ரொம்ப வசதியான ஒரு காரியமாக இருக்குது. அதனால் இது வரவேற்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த மேஜிக் மூலியமாக சுவிசேஷ தந்திர காட்சி, சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படி பிள்ளைகள் மத்தியில், அந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் போய் சேரும்னா இப்படி சின்ன சின்ன மெட்டீரியலை வைத்து இது பேசிக் இதை நான் சொல்லி கொடுக்குறேன், மெட்டீரியலும் கொடுக்குறேன். அவருடைய ஃபீஸ் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த சபைக்கு வரணும், இல்லை என்னுடைய விலாசம் முடிச்சூரில் நான் இருக்கேன், என்னுடைய நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய விலாசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? இப்போது முதலாவது இந்த மெட்டீரியலை வச்சு எப்படி நம்ம மேஜிக் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு படைப்பு. அப்போ படைப்பு அப்படின்னு சொன்னால் கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறார். அது பிள்ளைங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக சொல்லலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், புல் பூண்டை உண்டாக்கினார் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்போது பறவைகள், மிருகங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணார், உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு. ரைட்டா? அப்படி சொல்லும்போது இப்படி ஒரு பாக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அந்த பாக்ஸில் ஒரு கோழியை நம்ம காட்டலாம். ஒரு கோழி உள்ளே படுத்துன்னு இருக்குது, அந்த கோழியை நம்ம காட்டலாம். இந்த கோழி நம்ம மூடிடுறோம். மூடிட்ட பிறகு அப்போ அவங்கக்கிட்ட சொல்லலாம், பாருங்கள் இப்போது கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டிலேருந்து கோழி வந்ததா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ முட்டிலேருந்து கோழி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கோழி விட்ட பிறகு தான் முட்டை வந்ததுன்னுவாங்க. முட்டை பொறிச்ச பிறகு தான் கோழி வந்தான். அது கன்ஃபியூஸே கிடையாது. கடவுள் முட்டையை படைக்கவே இல்லை, கோழி தான் படைத்தார், கோழி முட்டை விட்டுச்சு. இதுதான் கிளியர் பாயிண்ட்டு. இப்போது என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ண உடனே தெளிவாக தெரியுதா உங்களுக்கு உள்ள கோழி உட்காந்துருக்குது? சரியா? சரி. இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணால் பிள்ளைங்களுக்கு காட்டிட்டு இந்த படைப்பை பற்றி ஃபுல்லாக பேசிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அகைன் ஓப்பன் பண்ணணும். அகைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு முட்டை இருக்கும். உள்ளே என்ன இருக்குது தெரியுதுங்களா? உள்ளே ஒரு வெள்ளை கலரில் முட்டை இருக்குது. இந்த முட்டை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த முட்டையோடு என்ன பண்ணுறோம், மூடி அந்த பிள்ளைகளுக்கு படைப்பை குறித்து நம்ம பேசிவிட்டு இதை நம்ம வச்சிடலாம். நம்பர் 1. அதுக்கப்புறம் படைத்த பிறகு மனுஷனையும் படைத்தார் இல்லையா? மனுஷனை படைத்தார். அவன் புத்தி சரியில்லை, கோணலாக இருந்தான், அவனை நேராக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது சில கோணைகளை நேராக்குறாரு. கோணலானவை நேராக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது வசனம், 42வது அதிகாரம் 2வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா கோணலானவைகளை நேராக்க நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டுருக்கோம். சரியா? இப்போது ரைட்டா? இப்போது இந்த கோணலையாகுது. இன்னொன்று கூட சொல்லலாம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 11வது வசனம், ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தர் படிங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், அந்த வசனத்தை பைபிள்லேருந்து பார்க்கலாம். இப்போது இந்த கோணலாக இருக்குது இல்லையா, இந்த ரோப்பை பிள்ளைங்ககிட்ட காட்டலாம். இப்படி இருக்குது, உங்களுடைய புத்தி கோணையாக இருக்குது, உங்களுடைய செயல் கோணையாக இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கர்த்தர் நேராக்குவார் அப்படின்னு சொல்லி. இப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி கூனியா இருந்தாங்க. இயேசு அவளை கண்டு அழைத்து, ஸ்திரீயே,
விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி கையை வச்சார். வச்ச உடனே அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். உடனே அவள் இது மாதிரி நேரம் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமேன். புரிஞ்சுதா பிள்ளைங்களா? இப்போ இதான் எப்படின்ற சீக்கிரட்டை நான் உங்களுக்கு நேராக நான் சொல்லி கொடுப்பேன். புரியுதா? சரி, இந்த சீக்ரெட்லாம் எப்படி, அந்த கோழிலேருந்து முட்டை வந்தது எப்படி, அப்புறம் இந்த கயிறு நேராக நின்றுது எப்படி அப்படின்றதெல்லாம் இப்போ நான் என்ன பண்ண முடியாது, வீடியோவில் பதிவு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பண்ணால் இது நீங்கள் செய்யவும் முடியாது. நான் மெட்டீரியலை கொடுத்து நான் சொல்லித்தரேன். சரியா? ரைட். இப்போ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைங்க ஓடி வருவாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும், நீங்கள் காலையில் பால் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சின்ன குழந்தைங்க வரும் இல்லையா, அவங்ககிட்ட கேட்கணும். சில பேர் சாப்பிட்டுன்னுவாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்லாம் என்ன பண்ணலாம், இந்த பால் தெரியுதுங்களா, பால் இதை கொடுக்கலாம். சரியா? அது பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இப்படி குடிப்பாங்க. எம்டி ஆகிடுச்சா, குடிச்சாச்சுல்ல, அப்போ நம்ம என்ன சொல்லணும், குஷ்டியாம்மா அப்படின்னா ஆமான்னுவாங்களா. அப்புறம் தான் என்ன பண்ணால் அந்த பாலை என்ன பண்ணலாம், எடுக்கலாம். பாரு உங்கள் காதுலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், இப்படி ஷேக் பண்ணலாம். அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அவங்க குடித்த பால் என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். அப்படி வந்துடும். இப்படி வந்துட்டு உடனே அந்த பசங்கள்லாம் கை தட்டுவாங்க. பால் ஃபுல்லாக வந்துடுச்சா? ஆமாம். அப்போ பசங்கள்லாம் கை தட்டுவாங்க. கை தட்டுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், யோபுடைய சரித்திரத்தை சொல்லணும். யோபுன்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாத்தையும் இழந்தார். கர்த்தர் எல்லாம் இழந்த பிறகும் அவருக்கு என்ன பண்ணார், மறுபடியும் அதை ரிட்டனாக கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம், யோபு கதையை சொல்லலாம். சரிங்களா? இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானியல் கதையை சொல்லலாம். அதுக்கப்புறம் தானியல் கதையை சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது. இது உள்ள சிங்கம் இருக்குது. பின்னாடி ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பின்னாடியோட காட்டலாம். பின்னாடி ஒன்றும் இல்லை, உள்ள ஒரு சிங்கம் இருக்குது. அது நல்லா தெரியுதா பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இந்த சிங்கம் இருக்குது. இந்த சிங்கம் தானியலை சிங்கக்கபில போட்டபோது சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை என்று தானியலில் நம்ம பார்க்குறோம். அந்த கதையை அப்படியே சொல்லலாம், பிள்ளைங்களுக்கு அழகாக சொல்லலாம். எப்படி சிங்கம் சேதப்படுத்தலை அப்படின்னு சொல்லி இதை அப்படியே டேன் பண்ணிங்கன்னா இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே தானியல் உள்ளே படுத்திருப்பார், சிங்கம் இருக்காது. தெரியுதுங்களா? இப்போது சிங்கம் தான் இல்லை, ஆனால் தானியல் தான் அங்கே இருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், தானியலுடைய ஸ்டோரியை சுலபமாக சொல்வதற்கு இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். ஓகே, ரைட். அடுத்தது இப்படியே சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்புறம் பெரிய கிளாஸ் இருக்கும். இப்போது பிகினர், சீனியர், ஜூனியர் இப்படி 4 கிளாஸாக பிரிப்பீங்க இல்லையா? அதில் பெரிய கிளாஸ் பிள்ளைங்க ஜென்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லலாம், தீய பழக்கத்துலேருந்து நம்மளை கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். தீய பழக்கத்துலேருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய சின்ன பிள்ளைங்களாம் கூட என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு தெரியாத ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்போது புகை பிடிப்பது உடலுக்கும் எல்லாத்துக்கும் கேடுன்னு சொல்லி போட்டிருக்கு. பட் என்ன பண்ணுறாங்க, புகை பிடிக்கிறாங்க. ஆனால் ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னா, இயேசு எங்கே இருக்கிறார் பிள்ளைங்கள, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாரு. நம்ம புகை உள்ளே அனுப்புனா இயேசு வெளியே போயிடுவார். மூச்சு திணறி என்ன பண்ணுவார், இயேசு வெளியே போயிடுவார். அதனால் இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி உங்களுடைய அங்கிள், அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அது மாதிரி யாரா பிடிச்சாங்கன்னா, அப்பா அதெல்லாம் பிடிக்கக்கூடாதுப்பா, பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ரைட்டா? இப்போ இதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்க்குறேன். இப்போ இது உள்ளே போடுறேன். இது வந்து டஸ்ட்பின், இதில் போட்டுடுறோம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு. ரைட்டா? பிடிக்கக்கூடாது அப்படின்னு போடுறோம். போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ரெடி 1 2 3 இப்போ என்ன மாறுது அப்படின்னு பார்க்குறேன். சிகரெட் எவ்வளோ பெருசு இருந்தது, இப்போ இது என்னது, சிகரெட்டு குச்சி மாதிரி ஆகிடுது. இப்போ இதை பிடிக்க முடியுமா, பிடிக்க முடியாது. அப்போது இதை நம்ம மறக்கணுன்னா கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யணும். அப்படி செய்யும் போது கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணார், நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அது பிள்ளைங்களுக்கு நம்ம டீச் பண்ணோம். ஓகேவா? அப்போ புகை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடவுள்கிட்ட நம்ம எத்தனை பேர் வராங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் ட்ரேஸ் அவுட் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாரு, ட்ரேஸ் அவுட்னா வரைகிறது. வசனம் சொல்லுது, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். பிள்ளைங்களா, உங்களெல்லாம் ஆண்டவர் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. சரியா? எப்படின்னு பார்க்கலாமா
அப்படின்னு சொன்னபோது அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு மேஜிக் புஸ்தகம் இருக்கா அப்படின்னு காட்டின உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமான்னுவாங்களா. அப்போ நம்ம சொல்லணும், இது மேஜிக் புத்தகம் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் புக்கு வச்சுருக்கிறாரு. அந்த புக்கு என்னான்னு கேட்டால் அது என்ன புக்குன்னா ஞாபக புக்குன்னு இருக்குது. அந்த ஞாபகமாக ஒன்று என்ன பண்ணுறாரு, வரைஞ்சி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த புக்கில் யாரெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறா பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஃபேஸ்லாம் தெரிதா பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இதில் வரைஞ்ச மாதிரி இல்லை, எல்லாம் ப்ளைனாக இருக்குது இல்லையா. அப்போ ஆண்டவரே என்னை வரைஞ்சி வைங்க, உங்கள் உள்ளத்தில் எங்களை மறந்துடாதீங்க. இன்னொரு புக்கில் சொல்கிறாரு, உன் பேரை கிறுக்கி போட மாட்டேன்றாரு ஜீவ புத்தகத்தில். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வரைஞ்சிருக்கிறார் பாருங்கள். ரெடி 1 2 3 பாருங்கள். பெல் அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் போகாதீங்க, நாங்கள் ஒன்று கொண்டு இடத்துல முடிச்சிடுறேன். என்ன ஸ்டூடெண்ட் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிறீங்க. இப்போது வரைஞ்சிருந்ததா, வெரி குட். கிளாப் பண்ணுற பசங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சில பசங்க கிளாப் பண்ணல, ஏன் தெரியுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, இதை பாருங்கள் கலர்ஃபுல்லாக வரைகிறா பாருங்கள். ஆஹா, எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கா பாருங்கள். அப்போ உங்களை இன்றைக்கி யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்தீங்க, விபிஎஸ் கிளாஸில் இருந்தீங்கன்னு அப்படி அவர் என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறார். ரைட்டா அவர். ஆமாம், அப்போது இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கடவுள் வேணும்ல. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அப்போ அந்த கடவுளை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட்டா, ஓகே. சரி, இப்போ அந்த கடவுளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது இதுதான் இயேசு கிறிஸ்து நினச்சிங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து. இவர் அடித்தார்கள், 40க்கு 1 குறை 39 அடி அடித்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, 40க்கு அடித்து அவரை சிலுவை மரத்தில் தொங்க விட்டாங்க. இதுதான் சிலுவை மரம், தொங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கடைசியில் செத்துட்டாரா இருக்காரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஈட்டியில் குத்தி பார்த்தாங்க. தண்ணீரும் ரத்தம் வெளியே வந்தது. அப்போது அவர் மரித்துட்டார்னு சொல்லி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணார்கள். அப்போது இதுதான் அடக்கம் பண்ணுற ஒரு கல்லறை. அந்த கல்லறைக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் இதை வைக்கிறேன். பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா, இங்கே கவனிங்க. அது வருங்க, இது உள்ளே வச்சுட்டேன். ஓகேவா. இப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கி என்னென்னா குட் ஃப்ரைடே, அவர் மறிச்சிட்டாரு, எத்தனை வச்சுட்டோம். இப்போ உயிர் தேர்ந்தால் தான் ஈஸ்டர். ஓகே, உயிர் தேர்ந்த கை தட்டலாமா. ரெடி 1 2 3. ஆஹா, உயிர் தேர்ந்து வந்துட்டார் பாருங்கள். வந்துட்டாரா, வெரி குட். இப்போ உயிர் தேர்ந்து வந்து என்ன பண்ணார், 40 நாள் இங்கே சுற்றி திரிஞ்சிட்டு மறுபடியும் பரலோகமே போயிட்டாராம். திருப்பி வரேன்னு சொன்னாராம். வருவாரா அது பார்க்கலாமா. ரெடி 1 2 3. பரலோகம் எப்படி போகிறாரு, போயிட்டாரா, வெரி குட், சூப்பர். அப்போ மறுபடியும் வருவேன்னு சொன்னார்ல, வருவார். மேகம் மீதிலே அவர் வருவார். ஓகேவா. அப்போது இந்த எப்படி இந்த ட்ரிக்ஸ் பண்ணோன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போது எப்படி இந்த இயேசு கிறிஸ்துனுடைய 7 வார்த்தையும் சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், குட் ஃப்ரைடே பேசலாம், ஈஸ்டர் பற்றி பேசலாம். ரைட்டா. இப்போ நம்ம முடிக்க போகிற தருவாய்க்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு பால் இருக்குது. இப்போ நம்ம இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஏன் இருதயத்தை கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் தப்புலாம் செஞ்சுருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி தப்பு பண்ணுவோம் இல்லையா. அப்போ அப்படி தப்பு பண்ணும்போது இந்த பால் என்ன பண்ணோம், டஸ்ட்பினில் போட்டுடணும். ஓகேவா. நம்ம இருதயத்தை டஸ்ட்பினில் போடணும். நீங்களாம் போடுங்க. அப்படி போடணும். ஓகேவா. போட்டுமா. இப்போ என்கிட்ட இல்லை தானே, இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட புதிய இருதயத்தை கேட்கலாம். தாவீது அப்படி தான் கேட்டார். தாவீதில் சங்கீதம் 51:10 நீங்கள் என்ன பைபிள் வச்சுருந்தா படிங்களேன். 51:10 யாராவது படிங்க போகலாம், பிள்ளைங்க யாருன்னா படிங்க. இப்போ 51:10 நாம் வாசிக்க போகிறோம். அப்போது சுத்த இருதயத்தை போதும். சுத்த இருதயத்தை என்ன செஞ்சுன்னா, பழைய இருதயம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ரெடி 1 2 3 கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு நல்ல சுத்த இருதயத்தை கொடுங்கன்னு சொன்ன பிறகு தாவீதுக்கு நல்ல சுத்த இருதயத்தை கொடுத்துட்டார். புரியுதா. அப்போ மீண்டும் அவர் என்ன பண்ணல, அந்த பாவத்தை செய்யவே இல்லை. கடைசியில் அவர் பாராட்டுறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனேன்னு சொல்கிறார். சரியா. அப்போ ஒரு வாட்டி மன்னிச்சிட்டா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ரைட்டா. நீதிமொழிகள் 23:29. இப்போ என்கிட்ட 2 விதமான இருக்குது. இது வந்து ஒயின். இது என்னது, ஒயின். இது வந்து ஹோலி வாட்ரு.
இது ஒயின், இது ஹோலி வாட்ரு. இது வந்து பரிசுத்த தண்ணி, இது அசுத்தமான ஒரு தண்ணி. சரியா? ஓகே. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நிம்மதியை தேடி நிறைய பேர் போகிறாங்க தம்பிங்களா. அப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அது மாதிரி போகிறவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், இது மாதிரி செய்யலாம். ஓகே தானே? சரி. இப்போ நீங்களாம் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க. இது என்னென்னா ஒயின், இது வந்து ட்ரிங்க்ஸ், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் எனக்கு அதாவது இதுவே தெரியாது, நல்லது கிடையாது தெரியாது. அப்போது சின்ன வயசில் எங்கள் தாத்தா கழனிக்கு போகும்போது அங்கே இந்த பிளாடர்னு ஒன்று சாராயத்தை என்ன பண்ணிட்டாங்க வச்சுருந்தாங்க. தெரியாமல் நான் குடிச்சிட்டு மயக்கடிச்சு விழுந்துட்டேன். தெரியாது எனக்கு. அப்புறம் தூக்கிட்டு வந்து போட்டு என்னென்னோ செஞ்சாங்க. அப்போது இது மாதிரி தெரியாத செய்கிறாங்க, தெரிஞ்சும் பெரியவங்க செய்கிறாங்க, போதைக்காக செய்கிறாங்க. சரியா? சரி, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது மட்டும் பார்த்துடலாமா? வாசிக்கலாம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமே இல்லாத காயங்கள், மதுபானம் இருக்கும் இடத்துல மதுபானம். பிள்ளைங்களா கவனிங்க, ரத்த வர்ணமாக இருந்து இந்த மாதிரி ரத்த வர்ணமாக இது பார்க்கும்போது எப்படி இது பளபளன்னு பளபளப்பாக இருக்குது. பார்க்கும்போது குடிக்கலாம் போல தோணுது. நீ அதை பாராதே, அது ஸ்லோவாக இறங்கும். பாம்பை போல் கடிக்காது, அடிக்கும். அது பக்கத்து வீட்டிலாம் சீண்டும், தண்ணி அடிச்சிச்சுன்னா போதும். இப்போது இது வந்து ஹோலி வாட்டர். நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறோம், இப்படி குடிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆண்டவரே இதை மாற்றுங்க அப்படின்னு. ஏன்னா மாறான்னு ஒரு நதி இருந்தது பிள்ளைங்களா. அந்த மாறாவை மதுரமாய் மாற்றினார். மதுரமாக மாற்றினார்ல, அதே போல் இதை என்ன பண்ணுவார், மதுரமாக மாற்றுவார். ரெடி 1 2 3 இந்த வசனம்லாம் சொல்லிவிட்டு அப்படி இந்த மேஜிக் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மதுரமாய் அது மாறிடுச்சு. எப்படி சூப்பரா? வெரி குட். அப்போது இப்படி நான் சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் வருவேன், இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும். சரியா? உங்களுக்கு இதை விட நிறைய மெட்டீரியல் இருக்குது. பேசிக்லேயே எனக்கு நேரம் இல்லை. இது ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணோன்றத ஒரே கண்டிஷன் நிபந்தனையில் நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதனால் இதை விட நிறைய மெட்டீரியலும் என்கிட்ட இருக்குது. இப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அப்படி இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண அங்கே இருக்கிற அந்த முதிர்ந்த அந்த பிள்ளைங்கள், பிபிஎஸ் எடுக்கிற பிள்ளைங்கள், அந்த டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து இந்த மெட்டீரியலை கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், டீச்சிங்கும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களிடத்துலேருந்து விடைபெறுவது உங்கள் பால் தாமஸ்.